We have to handle the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. This is not the end. யாருமே நம்ம எங்கேயும் கூட்டிட்டு போய் கதவை திறந்து சீட்ல உட்காந்து வைக்க மாட்டாங்க. அந்த டோரை திறக்கக்கூடாது, இடிச்சு உடைக்கணும். நீதியங்கள் நெஞ்சு கொண்டு தீவரக்கும் கண்கள் உண்டு, முன்னெடுத்து காலை வையடா. காயமந்து கீறினாலும் நியாயமெங்கள் மூச்சு என்று உண்மையோடு சேர்ந்து நில்லடா. அச்சம் உண்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்று அச்சம் கொண்டு லட்சம் வெல்லடா. அந்த மேக கூறல் ஒருவனுக்கு மட்டும் இல்லையே, நீ மகன் வாழ முடியடா. अपना टाइम आएगा. तू कौन है? औकात क्या तेरा? कि दूसरा मेरे को बताएगा मैं कौन हूँ. நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. वो ऐसे ही ऊपर आ अपने आप, उन्हें कोई नहीं रोक सकता. మా నాన్న చనిపోతాడని తెలిసినా ప్రయత్నించాడు. सबसे बड़ा और सबसे लंबा छलांग हम ही मारेंगे. Good morning. Good morning. Good morning. First of all, turn on your videos. உங்கள் காண் ஒளிகளை ஆன் செய்யவும். Okay. So first tip, take it down. First tip, take it down. Visibility is more important than quality. Take it down. The most important. பணம் மட்டும் இல்ல, நீ வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் first நீங்க think பண்ண வேண்டியது visibility is more important than quality. Take it down. First note இதுதான். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. குயிக் 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 குயிக். உங்க முகத்தை எந்த திரையும் மறந்துடவே கூடாது. 1000 பேர் இருந்தாலும் இது தெரிஞ்சுதான் ஆகணும். யா ராகுல் சார், பாலாஜி சார், செந்தில் சார், தினேஷ் சார், கேலக்ஸி M30 எல்லாரும். ஓகே, moreover time. So money loves speed. Okay. So money loves discipline. 6 மணினா 5:59.99க்கு லாகின் பண்ணணும். Okay. That's a power. அதுக்காண்டி 5:50 அடிக்கிற தப்பு. டைம் இஸ் டைம். ஓகே, ஸோ டைம் இல்லை, நீங்க எந்த ஊரு, நீங்க எங்கேருந்து வாரீங்க, we don't have a time. ஓகே, ப்ளீஸ் ரிப்பீட். திரும்ப சொல்லுவா. ஓகே, ரெக்கார்டிங் வரும். ஓகே, I will send record, please watch it. Okay, the thing is today we will discuss about king pattern. நிறைய விஷயம் இருக்கு, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, கொஞ்சம் ஆசையா இருக்கு எல்லாத்தையும் கேட்கணும், பட் டைம் இல்லை. we will discuss. ஓகே, கண்டிப்பா எல்லாருடைய நீங்க என்ன பண்றீங்க, எங்கேருந்து வாரீங்க, என்ன பேசுறீங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஸோ பாக்குறது முன்னாடி பணம்னாலே சில பேருக்கு யோசனையா இருக்கு. என்னடா சார் பணம் பணம் பணம்ன்றீங்க, என்ன சார்? எவன் ஒருத்தட்ட டிசிப்ளின் இருக்கோ அவன்கிட்ட பணம் இருக்கும். எவன் ஒருத்தட்ட வழிதாங்கிற தன்மை இருக்கோ அவன்கிட்ட பணம் இருக்கும். எவன் ஒருத்தன் யாரு ஒருத்தன் எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கோ அவன்கிட்ட பணம் இருக்கும்.
இவன் ஒருத்தர் நேரத்தை சரியா செலவழிக்கிறான்னு அவன்கிட்ட பணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ண முடியாத மக்கள் சேர்ந்து கட்டுன விஷயம் தான் பணம்னா மோசமானது. That's it. Okay. So money is all about discipline. Right? Got it? Yeah. So இப்போ நீங்க பார்க்க ஒரு விஷயம் என்னன்னா திங்க் பேட்டர்ன். நான் ஓப்பனா சொல்றேன், I will challenge you. இது நீங்க பார்க்குற 20 minutes கான்செப்ட் எந்த புத்தகத்திலயுமே கிடையாது. In this world I will challenge you. In this world கம்பைன் பண்ணி ஒரு 4-5 புத்தகம் ஒரு சேர்ந்து பார்த்தா இருக்குமே தவிர ஒரே புத்தகத்துல இப்ப நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயமும் சத்தியமா இருக்காது. ப்ளீஸ் கேர்ஃபுல், டேக் நோட்ஸ். ரெக்கார்டிங் வருவேன் அப்படிங்கிற எண்ணம் வேண்டவே வேண்டாம். தயவு செய்து ஒரே கண்டென்ட்டை 2 வாட்டி பார்த்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடவே கூடாது. இட்ஸ் a bad thing. ஒரு வாட்டி கிராஸ் பண்ணும்போதே 100% கிராஸ் பண்ணுங்க. அந்த கிராஸ்பிங் போக மிச்ச மீதியை ஃபில் பண்றதா ரெக்கார்டிங். காட் இட்? யாருக்கு புரிஞ்சது? காட் இட்? ஓகே. பி ஆக்டிவ். 6 மணிங்கிறது மதியம் இனிமேல் நமக்கு இனிமேல் புரிஞ்சுதா? இனிமேல் என்னது 6 மணிங்கிறது யாருக்கு புரிஞ்சது? மதியம். காலையிலங்கிறது 4:30 4:45 வரும். இனி போக போக வரும். ஸோ நம்ம டீமோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்பமா இருக்குது ஐயா. சொல்லுங்க எல்லாரும். இன்பமா இருக்குது ஐயா. யா எஸ் குட். இதான் ஓகே மேடம். ஹியர் வி கோ. ஸோ வாட் அபவுட் கிங் பேட்டர்ன்? சரி, என்னதான் வித்தியாசம் பேசுறீங்க? கிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதை பொறுத்தது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து இருக்கு. ஓகே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய முடிவுகள் எதை பொறுத்தது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இதானா, that is my environment. ஓகே, புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய மக்கள்லாம் ஒரு நபர் முடிவெடுக்காங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் தான் முக்கியமானது அப்படின்றாங்க. யார் கூட சேர்றீங்க, யார் கூட பழகுறீங்க, நீங்க எதை பாக்குறீங்க, எதை கேட்குறீங்க, உங்களுடைய உணர்வுகள் என்ன, உணர்ச்சிகள் என்ன, உங்களுடைய உறவுகளின் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சுத்தி தான் உங்க வாழ்க்கை அமையும் அப்படின்றாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. என்ன தெரியுமா? இது எல்லாத்துக்கும் பொதுவானது கிடையாது. 99% பீப்புளுக்கு சரிதான், ரைட்டா? பட் 1% இதுக்குள்ள வரமாட்டாங்க. எப்படி சொல்றேன் கவனிங்க. இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி, பி தட் 1%. அந்த 1% இருக்குங்க. நான் இப்ப சொன்ன தியரி இருக்குல்ல, சுற்றுச்சூழல். என்னை சுத்தி எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க தாத்தா சரியில்லை, நான் இங்கேயே பிறந்தேன், பில்கேட்ஸுக்கு மகனா பிறந்திருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பில்கேட்ஸுக்கு மகனா பிறக்கவே இல்லை. ஓகேவா? பில்கேட்ஸுக்கு மகனா பிறக்கவே இல்லை. வாரன் பஃபெட்டுக்கு மகனா பிறக்கவே இல்லை. டேன்லோக்கு மகனா பிறக்கவே இல்லை. கிராண்ட் கார்டோனுக்கு மகனா பிறக்கவே இல்லை. நீங்க யார நினைச்சாலும் அவருக்கு மகனா பிறக்கல. ஓகே, சோ உங்க பையன் சொல்லணும் இவருக்கு நான் பிறந்ததான் நல்லா இருந்தேன் அப்படின்னு. that's it. அவ்வளவுதான். வருத்தப்பட கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சில வீட்டுல பாத்தீங்கன்னா போட்டோ இருக்கும். எங்க தாத்தாவோட தாத்தா அம்மா. சில வீட்டுல வந்து தாத்தா பேரு தெரியாது. காரணம் சொல்லுங்க பாவம். ஒண்ணுமே சேர்த்து வைக்கிற சார், என்ன மனுஷன். Got it? இது உண்மைதானே? கசப்பான உண்மை. இப்போ சுற்றுச்சூழல் அப்படிங்கிற விஷயம் இது என்வயர்மெண்ட். இந்த சுற்றுச்சூழல் எப்பவுமே ஒரு சில எண்ணங்களை உங்கள்கிட்ட புகுத்திக்கிட்டே இருக்கும். சத்தியமா சொல்றேன், சரியா இருக்கவே இருக்காது. 100% சொல்றேன். டிவி மூலமா, சினிமா மூலமா, ஆக்டர்ஸ் மீன் புரோக்கர்ஸ். ஓகே, இட்ஸ் மீன் புரோக்கர்ஸ். அவ்வளவுதான் உண்மை. புரோக்கர்ஸ். இந்த புரோக்கர்ஸ் மூலமா நீங்க என்ன விஷயம் செஞ்சா வாழ்க்கையில முன்னேற முடியுமோ அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா என்ன உண்டோ அதை புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய வேலை. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சாதாரண மக்கள் அது கூட டிராப்ல விழுந்துடுறாங்க. எஸ், ஐ வில் டீச் யூ கம்யூனிகேட்டர்ஸ். டிராப்ல விழுந்துடுறாங்க. இப்ப நான் இங்க இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவுகளும் எதை பொறுத்தது? டிசிஷன். என்னுடைய டிசிஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்தது? Decision is equal to environment plus
Sorry. Environment plus drive plus willpower. இதுல இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, வில் பவர்ங்கிறதெல்லாம் கரெக்டா? ஆமா, எங்கேயோ கேட்டிருக்கு, எங்கேயோ பார்த்த மயக்கங்கிற மாதிரி இருக்கா? யா. சோ அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கிறதுக்கு 3 விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இங்க யாரெல்லாம் சொல்றீங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு? எனக்கு வாய்ப்பே இல்லை சார், இந்த உலகத்துல எனக்கு வாய்ப்பே இல்லை சார் சொல்லிடக்கூடாது, இனிமே சொல்லக்கூடாது. ஓகே, வாய்ப்புகள் இல்லாம இல்ல, வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. ஏன் அந்த தன்மை நமக்கு இல்லை? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சார் இவன் இருக்கா சார், ஃப்ரெண்ட் இருக்கா சார், வந்தா சார் படிச்சா சார் கவர்மெண்ட் எக்ஸாம் 2 மாசம் சமால் பாஸ் போயிட்டான் சார், வந்தா சார் படிச்சா சார் 2 மாசம் போயிட்டான் சார், வந்தா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 3 மாசம் ஓஹோ ஆயிட்டான் சார். அந்த மக்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அப்படித்தானே? இங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆயா, அவங்க இட்லி கடை போட்டிருக்காங்க, 10 வருஷம் போட்டிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் 10 கடை தள்ளி ஒருத்தர் வந்து போட்டா சார் 2 மாசம் சார் பிச்சுக்கிட்டு போகுது பிசினஸ். வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் them? அந்த மக்களுக்கு பின்னாடி உள்ள விமர்சனங்களும் வித்தியாசங்களும் என்ன? தட்ஸ் கால்ட் டிரைவ். the drive என்னங்கிறது ஆழமா பாருங்க. பாருங்க, இந்த சுற்றுச்சூழலுக்கும் எனக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு பாருங்க. this is called my decision. இருக்கா ஒரு கேப் இருக்கா? இங்க பூரா என்ன இருக்கும்? some thoughts. who I am, நான் யாரு, எனக்குள்ள என்ன இருக்கு, என் கோல் என்ன, எந்த சக்தியால என்ன நிப்பாட்ட முடியும், நான் எப்படிப்பட்ட செல்ஃப் இமேஜ் இஸ் கால்ட் யுவர் தாட் ப்ராசஸ். இந்த சுற்றுச்சூழலுக்கும் உங்களுக்கும் மத்தியில ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடும். அந்த எண்ண ஓட்டங்களின் அடிப்படையில் நீங்கள் அடுத்த நகர்வை எடுப்பீர்கள். யாரு கிளியரா புரிஞ்சு? யாருக்கு ஓமை காட் மூமெண்ட்? ஹூ காட் ஓஎம்ஜி மூமெண்ட்? ஹூ காட்? டைப் பண்ணு, டைப் பண்ணு, டைப் பண்ணு. எஸ், பி ஆக்டிவ். ஹூ காட் ஓஎம்ஜி மூமெண்ட்? ரைட். the thing is நான் சுற்றுச்சூழலின் வழியாக நான் கட்டுப்படக்கூடிய நபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வெறும் பொதுவான மக்களுக்கு 90%. 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ற ஆளுக்கு வெறும் 20%. அதுக்கு மேல கிடையாது. சோ நம்பர் 1 திங் இஸ் என்னது? உங்க வில் பவர். வில் பவர் தான். நார்மல் மக்களுக்கு வேணா சொல்லுவாங்க environment is more powerful than willpower. நான் சொல்லவே மாட்டேன். willpower is always king. you can do that man. number 1 துடிச்சல் உங்களை வெல்ல வைக்க. number 1. number 2 drive. drive னா என்ன? இதாங்க மேட்டர். நம்ம மாட்டிக்கிறோம். what is drive? anyone? வேகமா தான் போற மாதிரி இருக்கும், ரெக்கார்டிங் இருக்கும், மெதுவா பாத்துக்கங்க. ஓகே, எஸ். what is your drive? anyone? drive. drive னா என்ன? பயணம். யா. drive means your goal. what do you want to be? எந்த திசையை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய போகிறீர்கள்? அந்த திசையின் மீது ஆழமாக பிடிப்பு உள்ளதா இல்லையா? அந்த திசையின் மீது முழுமையாக தெளிவு இருக்குதா? அந்த திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மக்களோடு நீங்கள் கைகோர்த்து உள்ளீர்களா? that's a main question. இந்த டிரைவுக்கு பேரு தான் கிங் பேட்டர்ன். that's it. the drive தான் கிங் பேட்டர்ன். சரி, the கிங் பேட்டர்ன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? so simple. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வெளியே போறீங்க, திடீர்னு போனை போட்டு மாப்பிள்ள 4ல இருந்து லாக்டவுனு, எந்த விதமான விஷயமே வராது, வேலை செய்யாது, பெட்ரோல் எல்லா பல்கும் லாக்கு, சாப்பாடு ரொம்ப தட்டுப்பாடு வரும். சாதாரண மக்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா தனக்கு தேவையான பொருளை வாங்குவான். பிசினஸ்மேன் என்ன பண்ணுவான்னா ஊருக்கே தேவையான பொருளை வாங்குவான். யாருக்கு புரிஞ்சு? யாருக்கு புரிஞ்சு? அந்த சிச்சுவேஷன்ல, பிரஷரைஸ் சிச்சுவேஷன்ல அவனுக்கு ஏன் அப்படி தோணுச்சு இதை செய்யணும்? சிச்சுவேஷன் இஸ் ஆல்வேஸ் சேம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆல்வேஸ் டிஃபர் பிகாஸ் ஆஃப் கோல். நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த திசையை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு ஆழமான எண்ணத்தை உங்கள் மூளையில் மையமாக பதிய வைத்துள்ளீர்களோ, the thing is
உங்கள் மூளையின் மைய பகுதி கிங் பேட்டர்ன். நீங்க எதை சிந்திச்சாலும் சரி, சோ சிம்பிள் சார். ரொம்ப தெரிஞ்ச மக்கள் சார் கீழே விழுந்துட்டா சார் அப்படின்னு தெரிஞ்ச போதும் அந்த இடத்துல கூட கண்ணீர் வராம உங்கள் கோலை நோக்கி நகர்ந்து கொண்டுட்டே அந்த கண்ணீரை சமாளிச்சீங்கன்னா யூ காட் கிங் வில் பவர் அண்ட் கிங் பேட்டர்ன். நீ பார்த்திருப்பீங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விராட் கோலியோட அப்பா வந்து இறந்து போன அந்த சூழல்ல தான் விராட் கோலி விளையாண்டு இருந்தார். சச்சினோட ஒரு மிகப்பெரிய இழப்புல தான் சச்சின் 100 போட்டார். Got it? So என்ன விஷயம் அப்படின்னா, the king pattern, நான் என்ன செய்யணும், இந்த நொடியில நான் எமோஷனுக்கு அடிக்ட் ஆகணுமா, இல்ல இந்த நொடியில விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லணுமா, இந்த நொடியில நான் என்ன மாதிரி திங்க் பண்ணணும். இன்னும் ஆழமா சிம்பிளா சொல்றேன். நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு எம்டி லேண்டு கிடக்கு, ஒரு சாதாரண ஒரு குடிக்கிற மக்கள் பார்த்தாங்கன்னா இருட்டுல ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணும். அப்படி கண்டிப்பா தோணும். இதே ஒரு எம்ப்ளாயி பார்த்தாரு அப்படின்னா இந்த லேண்டெல்லாம் வாங்க 10 வருஷம் 100 வருஷம் ஆகும், பெரிய லேண்டுன்னு தோணும். ஒரு பிசினஸ் மேன் பார்த்தா அப்படின்னா இந்த லேண்டு யார் கையில இருக்கும், நம்மகிட்ட ஒரு 4-5 பையர்ஸ் இருக்காங்க, கைமாத்தி விட்டா ஒரு 10 லட்ச ரூபா தயார்மான்னு தோணும். தொழில் பண்ணக்கூடிய நபர் பார்த்தான்னா இந்த லேண்டு எவன்கிட்ட இருக்கு, முட்டா பையன் சும்மா போட்டிருக்கானே, இதுல காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டா என்ன வருமானம் வரும்னு தோணும். உண்மையா இல்லையா? இது ஏன் தோணுச்சு அவனுக்கு? Why? The thought process ஏன் மாறுச்சு? ஒரு குடியார மக்களுக்கு நைட்ல உட்கார்ந்து குடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுன அதே இடத்துல ஒரு எம்ப்ளாய்க்கு இவ்வளவு பெரிய லேண்டு எப்படி வாங்கி விட முடியும், சம்பளத்துல எப்ப வாங்க இதை சேர்த்து வச்சு அப்படின்னு தோணுன இடத்துல அவன்கிட்ட மணி இருக்கா, உடனே மணி கொண்டுச்சு அவன்கிட்ட மேல இருந்து. எழுதி வச்சுக்கோங்க, பணம் இல்லாமல் பணம் செய்ய முடியவென்றால் பணத்தோடு நீங்கள் பணம் செய்யவே முடியாது. ப்ளீஸ் டேக் இட் டவுன். பணம் இல்லாம எந்த ஒரு நபரால பணம் செய்ய முடியலையோ பணத்தோடு நீங்கள் பணம் செய்யவே முடியாது. I will give one theory. Okay. Inputs, system, output. இதுதான் யுனிவர்சல் தியரி எல்லாத்துக்கும். This is a universal theory. இந்த இன்புட்ல நீங்க பணத்தை போடலாம், ஆற்றலை போடலாம், உங்க அறிவை போடலாம், என்னத்தையும் போடுங்க. நான் இங்க பணம்னு போடுறேன், சரியா, மணின்னு போடுறேன். இந்த மணி என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் வழியா டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி திரும்ப இன்னொரு மணியா மாறி வந்து நிக்குது. இதுதான் பண்றோம் எல்லாருமே லைஃப்ல. ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய் பணம் போறேன் வச்சுக்கோங்களேன், ரைட்டா? இந்த அவுட்புட்ல அது 2000 வரலாம், 500 வரலாம், வெறும் 1 ரூபாயும் வரலாம், -1000 வரலாம். அதுவும் இல்ல, மேபி நான் போட்டேன்னா 1000 ரூபாய் போட்டா இதுல 10,000 வரும். இட்ஸ் மை கான்பிடன்ட். நான் போட்டா கண்டிப்பா 10,000 வரும். நான் எப்படி சொல்றேன் 1000 ரூபாய் போட்டா 10,000 வரும்? எப்படி சொன்னேன்? How? The thing is, system is varied. That is, system is varied. System is varied. What is system? What is system? Drive, plan, willpower. That's it. Strategy, experience, lots. So உங்களால 1000 ரூபாய் வச்சு 10,000 ரூபாய் பண்ண முடியலன்னா உங்களால 10,000 ரூபாய் வச்சு 1 லட்சம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட 1 ரூபாய் வச்சு 10 ரூபாய் பண்ண முடியல அப்படின்னா உங்களால 1 லட்சம் வச்சு 10 லட்சம் பண்ணவே முடியாது. ரைட்? சரி சார், எனக்கு ஆசை இருக்கு சார். அதான் பிரச்சனை. ஆசையா மட்டும் இருக்கு. You should know about difference between desire and habit. ஏழை மக்கள் ஆசைப்படுகிறார்கள், பணக்கார மக்கள் பழக்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். That's a main thing. Take down. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதி வைங்க. ஒரு ஆசைக்கும் பழக்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நான் ஆடி கார் வாங்கணும் ஆசை,
ஆடி கார் வாங்க கூடாது ஹேபிட் இருக்கா? ஹேபிட் இருக்கா? அதுக்கு பேர் என்ன? தட் இஸ் ஹேபிட். முடிஞ்ச வரை எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி வைங்கம்மா. வீடியோ ஆஃப் பண்ணாதீங்க. தட் இஸ் கால்டு ஹேபிட். சோ இப்போ இந்த ஆசைக்கும் பழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் சொல்லுகிறேன். ஆசை என்பது உங்கள் மேல் மனதில் வலிமையற்ற ஒரு சாதாரணமான எண்ணங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகே, யாரும் என்னுடைய 4 days கிளாஸ் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண மக்கள் அட்டன் பண்ணிருக்கீங்களா? மற்ற மக்கள் சில பேர் டவுட் இருக்கீங்க, அதான் குழப்புது, வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைங்க. உங்களுடைய எண்ணங்கள் 3 வகைப்படும். மேல்மன எண்ணம், நடுமன எண்ணம், ஆழ்மன எண்ணம். இதை பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்ற மக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேல்மன எண்ணம், நடுமன எண்ணம், ஆழ்மன எண்ணம். ஆழ்மன எண்ணத்தை விட்டுருங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. மேல்மன எண்ணங்கிறது இங்கிலீஷ்ல கான்சியஸ் மைண்ட் தாட்டு மையம், புத்தி ரைட்டா. நடுமன எண்ணங்கிறது சப்கான்சியஸ் தாட்டுமாக மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல். இந்த மேல்மன எண்ணங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் காலைல 6 மணிக்கு இருந்துச்சா நல்லா இருப்பேன், நான் 6:05க்கு ஜிம்முக்கு போனா சூப்பரா இருப்பேன், 6:30க்கு தியானம் பண்ணா ரொம்ப நல்லா இருப்பேன், 7 மணிக்கு படிச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன், 8 மணிக்கு கொஞ்சம் நாளும் சொல்லி கொடுத்தா நல்லா இருப்பேன் தெரியும். பண்ணுவோமா? தெரிஞ்சதை நாம ஏன் பண்ணல? இது யாரா யோசிச்சிருக்கீங்களா? எனிவன்? எனக்கு தெரியும், இதை ஏன் நான் பண்ணல? நீங்கள் தெரிஞ்சதை சத்தியம் பண்ண முடியாது. உங்கள் நடுமனதிற்குள் எந்த ஒரு தகவல் செல்கிறதோ அதைத்தான் இந்த உடல் செய்யும். Got it? யாருக்கு புரிஞ்சது? Got it? சார் இது ரொம்ப காம்ப்ளிகேட் சார், சிம்பிளா சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நடக்கிறீங்க, உட்காடுறீங்க, எழுதுறீங்க, நீங்களா கஷ்டப்பட்டு பண்றீங்களா? அதுவா பண்ணுதா? நீங்களா முட்டி முடங்கி பண்றீங்களா? சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி வந்து இப்படி வந்துச்சா வந்துச்சா? எப்படி சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன குழந்தையா நீங்க இருக்கீங்க, சாரி, சின்ன குழந்தையா நீங்க இருக்கிறீங்க, இப்ப இப்படி வந்துச்சு, முன்னாடி இப்படி வந்துச்சா? கரெக்டா? வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? ஒரு தாட் செயல்பட 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 ஒரு எண்ணத்திற்கு நீங்க வலிமை கொடுக்க ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப யோசிக்க ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப கற்பனை பண்ண, இட்ஸ் a more important thing. ஒரு தாட்டை கற்பனை பண்ண அதுக்கு வேல்யூ கொடுக்க இப்ப என்ன ஆகும்னா அந்த எண்ணத்திற்கு வலிமை கிடைக்கும். டேக் இட் டவுன். இதான் நோட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாட் பிளஸ் எமோஷன் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆர் ஃபீலிங்ஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட். Thought plus emotion plus thought plus concentration or feelings or emotions equal to record. What is meant by record? Record என்ன? சாதாரண பதிவுகள். உங்கள் மேல் மனதின் உங்க நடுமனதின் டாப் லேயர். ரொம்ப சிம்பிள். சில பேர் பாத்தீங்கன்னா செய்யாம இருப்பான். ஜிம்முக்கு போனா ஒரு நாள் போவான், அடுத்த நாள் போக முடியாது, ஒரு நாள் போவான், அடுத்த போக முடியாது, கஷ்டப்பட்டு போவாங்க. ஏன்னா அந்த ஜிம்முக்கு போகணுங்கிற ஒரு ஆழமான எண்ணம் நடுமனதில் ஆழமா பதியல. that's it. ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். பெருசாலாம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் போவா போக மாட்டான், போனா போக மாட்டான். ஏன்? அது வெறும் ரெக்கார்டா இருக்கு. சரி, அந்த ரெக்கார்டு எப்படி ஹேபிட்டா மாறுது? சேம் ஃபார்முலா. ரெக்கார்ட் பிளஸ் எமோஷன் ஆர் கான்சென்ட்ரேஷன் ஆர் ஃபீலிங் ஈக்குவல் டு ஹேபிட். that's it. சரி, பழக்கம் ரைட் சார். பழக்கம் கூட நான் விட்டுருந்தேன் அப்பப்போ. அப்ப விட்டு என்ன செய்யறான்? சில பழக்கத்தை விட முடியாது. பாத்துருக்கீங்களா? சில சொல்லுவாங்க, நான் குடிக்க விடுன்னு ஆசைப்படுறேன்ப்பா, நான் குடிய விடுன்னு ஆசைப்படுறேன், இவன் பழக்கம் எனக்கு பிடிக்கல, விட்டுலாம் ஆசைப்படுறான், முடியல. இட்ஸ் கால்ட் விகோரஸ் ஹேபிட், வீரிய பழக்கம். that's called கிங் பேட்டர்ன். எந்த ஒரு பழக்கம் நீங்கள் விட முடியாம தவிச்சு முடியவே முடியாதனால அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் தான் இருக்கேன் எல்லாம் வந்து நிற்பாரு. பாத்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் தான் இருக்கேன்ல அப்படி ஒரு நாள் வந்து இருப்பாரு. he is called king pattern. it's called vigorous habit. உங்க தலைக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான். அது ஒரு சாதாரண தாட்டு தான். சேம் ஒரு சாதாரண தாட். சரி சார், இது அடிக்ஷனா? கிடையாது.
அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டா பிரிக்கலாம், பேட் குட். இந்த உலகத்தை நான் மாத்தியே தீரணும்பா, இந்த உலகத்தை நான் மாத்தியே தீரணும்னு உலகத்து மேல ஆசை வச்சு தன் குரோத்தை வெறித்தனமா ஒருத்தன் உண்டாக்குறான்னா அதுவும் ஹேபிட் தான், அடிக்ட் தான். ஓகே, நான் ஒரு அடிக்ஷன், அவ்வளவுதான். எனக்கு வந்து நான் ஒரு அடிக்டட் பர்சன். எதுக்கு? growthக்கு. நான் வளர்ந்தே ஆகணுங்கிற அடிக்டட் பர்சன். தட்ஸ் இட். ஸோ விகோரஸ் ஹேபிட். அப்ப எனக்கு டயர்டாக மாட்டேங்க, நான் சோர்வாக மாட்டேன், கண்டென்ட் மலைமலையா கொட்டுது, அவ்வளவு திங்க் பண்றேன். how it's happened? Because of vigorous habit. Vigorous habit is called a strong neuron pattern in your brain. Take it down. எழுதிக்கங்க. உங்களுடைய மூளையில் எந்த ஒரு நியூரான் கனெக்ஷன் ரொம்ப தடியா இருக்குதோ, எந்த ஒரு நியூரான் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதுக்கு பேரு தான் நியூரான் கிங் பேட்டர்ன். அந்த கிங் பேட்டர்ன் என்ன பண்ணும் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், எந்த ஸ்கில்லுமே நீங்க ஜெயிக்கிறது தேவையில்லை, எல்லாம் பொய். You don't need any skill, you need king pattern. King pattern will make any skill. ஸ்கில்லா என்ன நீங்க திங்க் பண்றீங்க? ஒண்ணுமே இல்ல, உங்க மூளையில ஒரு கனெக்ஷன், that's it. எப்ப சூப்பர் டான்ஸ் ஆடுவான், மூளையில ஒரு கனெக்ஷன், அவ்வளவுதான். இந்த பையன் சூப்பரா பேசுவான், கனெக்ஷன், அவ்வளவுதான். இந்த பையன் சூப்பரா வாக் பண்ணுவான், கனெக்ஷன், அவ்வளவுதான். இந்த பையன் சூப்பரா நடிப்பான், கனெக்ஷன், அவ்வளவுதான். எவ்ரிதிங் இஸ் கனெக்ஷன். சாரி, கனெக்ஷன், இணைப்பு. ஓகே, நீங்க என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில அது அனைத்தும் பழக்கம், அனைத்தும் எப்படி உங்களுக்கு வருது? உங்க மூளையில கனெக்ஷன், ரைட்டு. சார் இப்போ என் மூளையில ஒரு ஆசை சார், நான் வந்து சூப்பரா பாடணும் சார், நான் எப்படி பாடகராக முடியும்? சும்மா சொல்றீங்க பாடகர்னு. ஒருவேளை உங்களோட மூளையில நான் பாட்டு பாடணுங்கிற ஒரு நல்ல ஆழமான ஒரு கனெக்ஷனை நீங்க உண்டாக்கிட்டீங்க சார். இந்த எப்படி இருக்கு, அதான் கனெக்ஷன், ரைட்டா? அப்படி இருக்கு. உண்மையே சொல்றேன், நீங்க நம்புறீங்கன்னு தெரியல, நம்ம பயன்படுத்துறது மிஞ்சி மிஞ்சி போனா 4% மூளையில உள்ள கனெக்ஷன்ஸ். கடைசி வரைக்கும் வெறும் 4% மூளையில உள்ள கனெக்ஷன் நீங்க பயன்படுத்துறீங்க, மிச்சம் எல்லாம் சும்மாவே கிடையாது. அந்த சும்மாங்கிறது பேர் தான் ஸ்கில்ஸ். நீங்க என்ன ஸ்கில்ல தேடினாலும் வெளியே தேடுறது இல்ல, உள்ள தேடுறது. சோ கனெக்டிங் பிட்வீன் டூ நியூரான்ஸ் இஸ் கால்ட் ஸ்கில். உங்களுடைய மூளையில ஒவ்வொரு கனெக்ஷனா ஏற்படுது இல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்கில். அப்ப நீங்க ஸ்கில்ல உருவாக்கணுமா, அந்த ஸ்கில்ல தூண்டக்கூடிய கிங் பேட்டர்னை உருவாக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதனோட கிங் பேட்டர்ன் சார், என்னோட பிரெயின்ல இதனோட கிங் பேட்டர்னு நான் விஷுவல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நான் பேட்ஸ் நான் கத்துக்கிட்டு ஐ வில் டீச் ஹவ் டு டு தட். இதை பிராக்டிஸ் பண்ணி நான் பண்ணி வச்சுட்டேன். என் ஆசை வந்து மிகப்பெரிய சிங்கர் ஆகணும். சிங்கர் ஆக தெரியல, எனக்கு வரல. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் அட்ராக்ட் சிங்கிங் தாட்ஸ். தட் மீன்ஸ் சிங்கிங் நியூரான் கனெக்ஷன். இது இப்ப வரைக்கும் புத்தகங்கள்ல வரல பாஸ். யூ cannot find, கண்டே பிடிக்க முடிய வாய்ப்பு இல்லை ராஜா. யாருக்கு ஓ மை காட் மூமெண்ட்? யாருக்கு புரிஞ்சது? யாருக்கு OMG மூமெண்ட்? நான் சொல்லித்தரேன். ஐ வில் டீச். இன்னைக்கு போல புரிஞ்சுக்கங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. சோ என்ன அர்த்தம்னா, நீங்க எந்த விதமான செயலை செய்யும் பொழுதும் அந்த செயல் நீங்க முடிவு பண்ணல, உங்க பிரெயின்ல உள்ள கிங் பேட்டர்ன்ங்கிற விஷயம் ஆழமாக உங்களை கட்டுப்படுத்தி முடிவெடுக்க வச்சு அந்த செயலை செய்ய சொல்லுங்க. அந்த செயலை நீங்க ஏன் பண்றீங்க? பிகாஸ் கிங் பேட்டர்ன் உங்க வாழ்க்கையை எந்த திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த திசையை நோக்கி மட்டுமே. கிங் பேட்டர்ன் உங்கள் வாழ்வை எந்த திசையை நோக்கி கொண்டு செல்ல போகணுமோ அந்த விஷயத்தை மட்டும் தான் டிசிஷன் உங்களுக்கு எடுக்க வைக்கும். அதை நோக்கி மட்டும்தான் பிரெயின் கனெக்ஷன் உண்டாகும். சோ பிரெயின் கனெக்ஷன் இஸ் எவ்ரிதிங். காட் இட்? அது புரிஞ்சுதா? டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, குரூப்லயே போடலாம் டவுட்ஸ். ஓகே, டவுட்ஸ் குரூப்ல போடுங்க. கிங் பேட்டர்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். நாளைக்கு கிங் பேட்டர்ன் பிராக்டிஸ் ஐ வில் டீச் யூ. ஓகே, கிங் பேட்டர்ன் பிராக்டிஸ் ஐ வில் டீச் யூ. சோ ஒருவேளை என்னுடைய 4 days ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணாத மக்கள் கிறுகிறு தான் வரும், புரியாத மாதிரியா நிறைய விஷயங்கள், ரைட்டா? குரூப்ல உங்க டவுட்டை கிளியரா டைப் பண்ணி போடுங்க. ஐ வில் மெசேஜ் யூ. ஓகே, ரைட்? குரூப்ல போடுங்க, பிரைவேட் வேண்டாம். So that's it. Okay, யாரெல்லாம் satisfied ஆயிடுச்சு டுடே கிளாஸ்? who got satisfied? Galaxy M30 சார் அப்படியே தலை துப்பி கிடக்க என்னாச்சு? Yeah, thank you Madis, thank you Baba. I will send
ரெக்கார்டிங் ஐ வில் சென்ட் ரெக்கார்டிங். கண்டிப்பா ரெக்கார்டிங் பாருங்க. பிரீமியம் மக்கள் 6:30 கிளாஸ் அங்க வந்துடணும். ஓகே சொல்லுங்க, இன்பமா இருக்கே சொல்லுங்க. இன்பமா இருக்குதையா? யா. மணி லவ்ஸ் டிசிப்ளின், மணி லவ்ஸ் ஸ்பீட், மணி லவ்ஸ் கிளாரிட்டி. ஓகே உங்க எல்லா டவுட்டுக்கும் பதில் இருக்கும். குரூப்ல வாட்ஸ்அப்ல டிராப் பண்ணு. தேங்க்யூ மை டியர். பாய். டுமாரோ பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.